தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழக வெற்றிக் கழகம் வந்திருந்தால் தங்கள் வாக்கு வங்கியே பாதித்திருக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு ஆளுங்கட்சி முதல் புதிய கட்சிகள் வரை தாங்கள் போட்டியிடும் தொகுதிகள் மற்றும் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் அதிமுகவுடனான உறவு சகோதரத்துவ அடிப்படையில் வலுவாக இருப்பதாக தெரிவித்த மத்திய அமைச்சர் அமித் ஷா, தாவேக தலைவர் விஜயுடன் கூட்டணி குறித்து பேசவில்லை எனவும் கூறினார். இதுகுறித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, தமிழ்நாட்டில் பாஜகவின் பணி மிக குறைவானது எனவும் கூட்டணி கட்சிகளே பெருவாரியான பொறுப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை மூத்த சகோதரர் போன்று அதிமுக செயல்படுவதாக கூறிய அமித் ஷா, அதிமுகவுடன் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். அதேபோல் தாவேக தலைவர் விஜய் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தாவேக வந்திருந்தால் தங்கள் வாக்கு வங்கியே பாதித்திருக்கும் என்றும், தமிழ்நாட்டில் அமைப்பு ரீதியாக பாஜகவின் பலம் குறைவு என்பது அனைவரும் அறிந்ததுதான் என்றும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்தார்.